வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் எப்போதுமே சொல்கிறதான். லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் ஒன்றை சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசியாதிபதி குரு வந்து 5ல் இருக்குது. அது சுக்கரனுடைய சாதத்தில் போது நிலங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசும், கொஞ்சம் ஒரு மாதிரி இடவிடமாக பேசுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதியான சனி வந்து மூடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தாயார் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் கொஞ்சம் எதிர்த்து பேசுறதுக்கான விஷயங்களை கொடுக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ல் வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு வெற்றியும் கொடுப்பதற்காக ஒரு உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவர் வந்து உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. வேலையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் நீச்சமாக இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்கும். மாமியார் வந்து ஏதாச்சும் பேச போய் அதனால் ஒரு ரொம்ப தும்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால 2 பேருமே அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மற்றவர்கள் பேச்சை கேட்காம இருந்தீங்கன்னா அந்த மன உளைச்சலையும் மன காயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விடுபடலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தேவையில்லாத பிடிவாதங்கள், தேவையில்லாத ஈகோ, இதனால் வந்து நம்ம பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து வந்து 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து இந்த வாரத்தில் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் வந்து புதன் வியாழன் வந்து தேவையில்லாத மனக்கலக்கங்களும் ஒரு மன உளைச்சலையும் கொடுப்பதற்கான ரொம்ப கவனம். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 5ல் வந்து ஆட்சி பலத்தோடு உட்காரது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்க. அது வந்து கேதுடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெனால்ட்டி அடிப்பாங்க, லீகல் சம்மந்தமான விஷயங்கள் மாற்றத்துக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இல்லீகலான ஆஸ்பெக்டில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் வந்து நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலையோ ஒரு டென்ஷனையோ கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள். ஸோ 11ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் வண்டி வாகனங்கள் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், புதிய ஒப்பந்தங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க. ஸோ இது ஒரு பொது பலன்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்களை நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான, வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய வளர்ச்சி பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தையோட சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலையும் கொஞ்சம் டென்ஷனையும் ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் எந்தவித ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருந்து நல்ல ஒரு 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு வந்து பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும்போது ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் சின்ன மனக்குழப்பங்கள், தாயார் மனைவி மாமியார் ஸோ இவங்ககிட்ட நடுவில் மாட்டிக்கிட்டு இதனால் ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் வந்து நம்மளை வந்து காயப்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படலாம். அதுக்கான பெரும் பணம் கிடைக்குமானா கண்டிப்பாக பெரும் பணம் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து குழந்தைகள் விஷயங்களும் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக வந்து நம்ம வந்து
ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, திடீர்னு ஒரு செலவு கண்டிப்பாக வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது வந்து பெரும் பணம், உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், உங்கள் தொழில் வந்து பெரிய லெவலில் சாதிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்களால் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயாருடைய விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். லேண்டு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளையும் பார்த்தீங்கன்னா மாமியார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து உள்ளே சேர்க்காமல் இருக்குது நல்லது. அப்படி உள்ளே சேர்த்திங்கன்னா அதனால் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐயோ இப்படி பேசிட்டான்னு புலம்புற மாதிரி ஆகிடும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தனுசு லக்னமாகிறது கேது தசாபதி அந்தரம் நடக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா கேது வந்து 10ஆம் இடத்துல இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பேராசை ஏற்படுத்தி அதனால் வந்து ஒரு லீகல்லையோ இல்லை தொழில் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு 6 மாதத்துக்கு. அதுக்காக தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சுக்கிரன் உச்சமாக இருந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நண்பர்களால் நல்ல உதவி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்துருங்க. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை இருந்த போதும் நம்ம அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப வந்து ஃபெட்டப் ஆகிறவர் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அஷ்டமாதிபதி தசை வந்து அப்படி ஆகுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. அது வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சில நேரங்கள் வந்து எல்லாமே நமக்கு கை தூக்கி விட்ட சில சம்பவங்களும் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அதோடைய நட்சத்திராதிபதி ஒரு கிரகம் இருந்து அது வந்து 7 நின்றுச்சுன்னா அந்த 8ஆம் இடம் வந்து வேலையை செய்யாது. ஸோ அது வந்து நிறைய பேர் தெரியாது. சில பேர் வந்து அப்படியே பார்த்தா இல்லைங்க அஷ்டமாதிபதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி திதி சூன்யம். ஸோ திதி சூன்ய ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து தசாபுத்தி நடத்தும் போது கொஞ்சம் அப்படி இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது எதை பாதிக்கும்னா அது வந்து குழந்தை பிறப்பை தான் பாதிக்க முடியும், மற்றபடி வேறு எதையும் பாதிக்காது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரிகாஷன்ஸும் ஒவ்வொரு விஷயமும் தான் இருக்கிறத வழியே எல்லாமே வந்து அப்படியே நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டுருக்குங்க. ஸோ அஷ்டம சனின்னும் போது ஐயோ பயங்கர கஷ்டங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே சனி 8ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது குருவுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் அது வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த குரு வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து 11 வரப்போகுதுங்க. இந்த 8-11 வேலை செய்யும்போது வந்து ஒரு பெரிய விபரீத ராஜயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுதுங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விபரீத ராஜயோகம் இந்த ராசி கிடைக்குது. அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ல் இருக்கிற கிரகம் வந்து டோட்டலாக வந்து கெடுதல் பண்ணுமா, கெடுதல்லாம் பண்ணாது. சில பேர் பெரிய பெரிய யோகங்களை கொடுத்துரும். சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா 8ல் ஒரு கிரகம் உதாரணம் சொல்லப்போனால் ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன், குரு திசை நடத்துதுங்க. ஸோ அவர் ஒரு மேஷ லக்னக்காரருக்கு வந்து குரு வந்து 8ல் உட்காந்து விருச்சிகத்தில், ஆனால் சனியோட நட்சத்திரத்துலேருந்து சனி வந்து 11ல் உட்காந்துங்க. அவர் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்கம் இருக்குது, நல்ல செம்மையாக இருக்கார். அது விபரீத அவரோட டேலண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பணத்தை அள்ளி கொடுத்தது. அதனால் வந்து விபரீத ராஜயோகம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ 8-11 சம்மந்தப்படும் போது பெரிய ராஜயோகங்கள் இருக்குது. அதனால் வந்து மன உளைச்சலே படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரக ட்ராவலில் வந்து சில நேரங்கள் வந்து 8 வேலை செய்யாமையும் போகிறது உண்டு. ஸோ அதனால் வந்து 8ல் இருக்குன்னு சொல்லி பிளைண்டாக பார்த்துட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ராசிக்கு 8ல் இருக்கிறத பார்த்துலாம் வந்து நம்ம ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஏன்னா வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஐயோ அஷ்டம சனி ரொம்ப டென்ஷன். இப்போ அஷ்டம சனிக்கு வந்து மே 1ஆம் தேதி பார்த்தா கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பெரிய ஒரு லாபங்கள் அள்ளி கொடுத்துரும். கடக லக்னக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது சனி தசாபுத்தி அந்த நடக்குது பாருங்கள், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யோகங்களையும் பெரிய வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ பெரிய லாபங்கள் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு திசையையோ புத்தியையோ பிளைண்டாக இந்த மாதிரி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொன்று அழுவுறதை விட்டுட்டு அது நிறைய விஷயங்கள் இருக்குது. கோச்சாரத்தை வந்து அள்ளி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெறும் 6 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து 15-20 கோடி ரூபா சம்பாதிச்சாருங்க. ஸோ அந்த மாதிரி விபரீத ராஜவங்களை அள்ளி கொடுத்துரும். அதனால் வந்து எதையுமே பிளைண்டாக வந்து நினச்சிட்டு அழணும்னு அவசியம் கிடையாது சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.